என்னங்கம்மா, 2 பேரும் சாப்பிட்டீங்களா இல்லைங்களா? சாப்பிட்டோம்ப்பா, 2 பேர் சாப்பிட்டாச்சுப்பா. ஏன்ப்பா ஒரு மாதிரியா உட்காந்துட்டு இருக்கீங்க? என்னப்பா உடம்புக்கு சரியில்லையா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நல்லா தான் இருக்கேன். அம்மன் தேர் திருவிழா வருது, அதனால வீட்டுக்கு 25,000 பணம் கொடுக்கணுமா. அதான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்ப்பா. அதானப்பா, சரி விடுப்பா, நான் பார்த்துக்கிறேன். திருவிழாக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குப்பா? இன்னும் ஒரு வாரம் இருக்குப்பா. அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை தான் வச்சுருக்காங்க. சரி சரிப்பா. சரி, ராஜிக்கு காலேஜ் எப்பப்பா ஸ்டார்ட் ஆகுது? நாளைக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுதுப்பா. இன்னைக்கு கிளம்புனா கரெக்டாக இருக்கும். எதுக்குமா, இது தேருக்கு வந்து இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. பண்டிகைலாம் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் காலேஜ் கிளம்பிட்டோம். ஆமாங்க, கரெக்டு தான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அவளை இன்னைக்கு கிளம்ப சொல்லுங்க. இங்கே இருந்து கிழிச்சதெல்லாம் போதும். போய் அங்கே படிக்கிற வேலையை பார்க்கட்டும். அத்தை அத்தை சொல்லு சின்ன பொண்ணு. அத்தை, இந்த வாட்டி தேர் திருவிழாக்கு பூக்கருக்கு எடுக்கிறோமா இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை சின்ன பொண்ணு. பூஜைக்கு மட்டும் கொடுத்தா போதும் நம்ம. ஏன் அத்தை, நம்ம பூக்கருக்கு எப்பவுமே எடுத்துகிட்டே இருந்தோம்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு. நான் வேண்டுதல் வச்சிருந்தேன், அதனால பண்ணேன். இப்போ இந்த வேண்டுதலை வைக்கல, அதனால பூஜைக்கு மட்டும் கொடுத்தா போதும். சரியா? ஓ அப்படியா அத்தை, சரி சரி. சின்ன பொண்ணு, போயிட்டு ராஜியை காலேஜ் கிளம்புறதுக்கு ரெடியாக சொல்லு. எடுத்துட்டு போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு வரவள. எதுக்குங்க, திருவிழா வந்து ஒரு வாரம் தானே இருக்கு, அதுக்கப்புறம் போனால் பத்தாதா? இப்போ எதுக்கு போகணும்? தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காத. நான் சொல்றது மட்டும் நீ செய். உன் நாட்டமாக பண்ணுறதுக்கு யாரும் உன்னை கூப்பிடல, புரியுதா? அத்தை இங்க பாருங்க, அவருக்கு பேசிட்டே இருக்காரு, நீங்க பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்டே இருக்கீங்க. திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் அனுப்பலாம் இல்லை அத்தை? ஆமாப்பா, எவ்வளோ வரைக்கும் இருக்குப்பா, அதுக்கப்புறம் அனுப்பி வைப்போம். ஏன்பா நீங்கள் மட்டும் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்க? நீங்கள் ஏதாவது சொல்லுங்க. திருவிழா வரைக்கும் இருக்கட்டும் விடுப்பா, எதுக்கு டென்ஷன் பண்ணிக்கிற? அவள் பாட்டு சந்தோஷமா இருந்துட்டு அப்புறமா காலேஜ் போகட்டுமே. நாம மட்டும் பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கும்போது அவள் மட்டும் காலேஜில் இருந்தா அவளுக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கும். என் பேச்சு யாரும் கேட்குறதே இல்லை. ஏதோ பண்ணி தொலைங்க. சரி, எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அப்பா அடி, ஒரு வழியா இவரை சமாளிச்சாச்சு. என்ன ரவி, ஹாஸ்பிட்டல் பக்கம்? அம்மாவுக்கு மூட்டு வலின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வந்திருந்தோம்ல, ஸ்கேன் பண்ணிட்டு போகணும், ரிப்போர்ட் வாங்கிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன். ஓ அப்படியா? ஆமாம், நீ எதுக்கு வந்த? நம்ம ஊரில் சைக்கிள் ஓட்டிகிட்டே இருப்பானே சங்கர்ன்னுட்டு, அவன் சைக்கிள் ஓட்டிகிட்டு போகும்போது கீழே விழுந்துட்டான். சரி பக்கத்தில் யாரும் இருக்கலையா, சரி கூட்டிகிட்டு வந்து நான் தான் ஹாஸ்பிட்டலில் காமிச்சேன். அவங்க வீட்டுக்கெல்லாம் தகவல் சொல்லிட்டேன். இப்போ வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். ஓ அப்படியா, சரி வா 2 பேர் சேர்ந்து போவோம். சரி வா ரவி போகலாம். சத்யா, யார் ரூமுடா, எப்படி இருக்கு? நம்ம பசங்க ரூமு தான். சரி நம்ம ஃப்ரீயாக பேச முடியாதுன்ட்டு தான் இங்கே வந்தேன். அவனுங்க லைட்டெல்லாம் பயங்கரமாக அடிச்சிருக்காங்க போல. ப்ரோ வாங்க ப்ரோ. ஏய் என்னங்கடா, ரூம் எப்படி குப்பை மாதிரி வச்சிருக்கீங்க? இது பாருங்கப்பா, பேச்சர் சும்மா இப்படிதான்ப்பா இருக்கும், நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ப்ரோ நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் ப்ரோ, நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. மழை வேற வர மாதிரி இருக்கு, அதனால 2 பேர் இங்கே இருங்க, உங்க 2 பேருக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கொண்டு வரேன். சரி சரி. சரி உக்கார் ரவி, உக்காந்துட்டு பேசுவோம். ரவி காலேஜுக்கு எப்போ கிளம்புறது? அதுவா, எனக்கே ஒரு யோசனையாக இருக்குது. திருவிழா வேறு வருதுல்ல, அடுத்த வாரம் போவோமாடா? நான் ஏதோ இன்னைக்கு நைட்டே கிளம்பலான்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி நீ வேற சொல்கிற, சரி இருந்துட்டு போவோம். ஆமாம் ராஜி கிளம்புறாளா இல்லை அவளும் லேட்டாக தான் போவாள் அடுத்த வாரத்தில்? எனக்கு ஒன்றுமே தெரியலடா. அவள் என்ன செய்கிறா ஏது செய்கிறா எதுவுமே தெரியல, ஃபோனே பண்ண மாட்டிருக்கா. எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகுதுடா. அவள் பண்ண நனி பண்ண வேண்டியது தானே? எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீ ஏன் எப்படி பேசுகிற பார்த்தியா? வீட்டில் பிரச்சனை போகுதுன்னு தெரியுதுல்ல, எப்படி ஃபோன் பண்ண முடியும்? ஃபோன் பண்ணால் யார் வேணால் எடுப்பாங்க, அப்புறம் அவளுக்கு தானே பிரச்சனை ஆகும். அதனால தான் அமைதியாக இருக்கேன். சரி சரிடா மாப்பிள்ள, எதுக்கு வருத்தப்படுற? என்ன பண்ணலான்னு யோசிப்போம். மாப்பிள்ள எனக்கு ஒரு சந்தேகம்டா. என்ன சந்தேகம்? உங்கள் வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை போயிட்டுருக்கு. எந்த தைரியத்தில் 2 பேர் லவ் பண்ணுறீங்கன்னு கூட எனக்கு புரிய மாட்டிருக்கு. என்னடா பண்ண போகிறீங்க? உங்கள் பிளான் என்னடா? நீயே இப்படி பேசுறியா? இப்போ ராஜி என்ன முடிவில் இருக்காளோன்னு புரிய மாட்டிருக்கு. அவள் எந்த மனநிலையில் இருக்கான்னு கூட என்னால் புரிஞ்சுக்க முடியல. பாவண்டா. அது இல்லாமல் வீட்டில் அவங்க அண்ணன் அண்ணி அப்பா அம்மான்னு எல்லாரும் சுற்றி ஆளுங்க இருக்காங்க. அவளால் எதுவும் மீறி எதுவும் செய்ய முடியாது. அவளை அப்போ நினைக்கும் போது எனக்கே பாவமாக தான் இருக்குது. என்ன செய்யுது?
ஏய் எனக்கு ராஜியை பார்க்கணும் போல இருக்குடா. எப்பயாச்சும் அவளை மீட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்கிறா. என்ன விளையாடுறியா? அவள் வீட்டை சுற்றி ஆளுங்க இருக்காங்கன்னு இப்போ தான் சொல்லி வாங்கி மூடல, அதுக்குள்ளே அவளை பார்க்கணும் ஏதாச்சும் வழி பண்ணுன்ற. நீரே ப்ளீஸ்டா. உன்னையும் பார்க்கறதுக்கு பாகமாக தான் இருக்கு. ஒரு நிமிஷம் அதை யோசிச்சு பார்க்குற ஏதாச்சும் வழி இருக்கானிட்டு. ஐடியா வந்துருச்சு. அன்னைக்கு நீ என்ன சொன்ன? உன் கூட பேசுறதுக்காக ராஜிக்கு ஹெல்ப் பண்ணது அவங்க தங்கச்சின்னு தான் சொன்னல. இப்போ அவங்க தங்கச்சி கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்டா ஏதாச்சும் பண்ணுவாள்ல. ஆமாம், சூப்பர் சத்யா. சரி சரி, அவளை வச்சே பேசுவோம். அவள் தான் வெளியே அங்கங்கே சுற்றிட்டே இருப்பா. சரி, அவளை வச்சே பேச வச்சுடுவோம். சரி கிளம்பலாமா? ராஜியை கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கேயும் மீட் பண்ணலாம். இந்த இடம் நல்லா இருக்கு, யாருக்கும் தெரியாது. சரி ரவி, அப்படியே ஆகட்டும். சரி வா கிளம்பலாம். மாப்பிள்ள, சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்குடா. ஒரு 5 நிமிஷம் கொடுத்துக்குங்கடா, சாப்பிடலாம். மாப்பிள்ள கிளம்புறோம்டா, அப்புறமா வரோம். 5 நிமிஷம்டா, ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு போயிடுவாங்க. இரண்டா பாரு மாப்பிள்ள, ராஜுவோட தங்கச்சி வந்துட்டு இருக்கா செல்வி. சரி சரி, கிட்ட வரட்டு பேசுவோம். எங்க செல்வி, வீட்டுக்கு போறியா? இல்ல, காட்டுக்கு போறேன். உன்கிட்ட பிடிச்சது இந்த காமெடியா பேசுறது தான். ரொம்ப கியூட்டா பேசுற செல்வி. என்ன பாராட்டுறதுக்கு தான் இங்க நிக்கிறியாக்கும். சரி சரி, நான் கிளம்புறேன். ஏய் செல்வி செல்வி, ஒரு நிமிஷம். எது செல்வி, உன் கூட கொஞ்சம் பேசணும். அதானே பார்த்தேன், எதுக்கு எலி அம்மனமா ஓடுதுன்னுட்டு. ஆமா, இந்த பாட்டி மாதிரி பேசுறது எங்க தான் கத்துக்கிட்டே போ. உன் வயசுக்கு தகுந்த பேச்சே நீ பேசுறது இல்ல. ஆமா ஆமா, எனக்கு வயசுக்கு தகுந்த பேச்சு பேச வராது. சரி, நான் கிளம்புறேன். உன் வேலையை பாரு. இதுதான் உன்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே. சட்டு சட்டு சட்டுன்னு எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சிருவேன். ஐ லைக் யூ. அது சரிதான். என்ன விஷயம், சீக்கிரம் கேட்டுத்தல. செல்வி, உனக்கு தான் தெரியும்ல, ராஜியும் ரவியும் 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்ட்டு. ரவியால் ராஜியை மீட் பண்ணவே முடியல. அவன் ரொம்ப கவலையாக இருக்கான். எப்படியாவது உங்கள் அக்காவை கொஞ்சம் மீட் பண்ண வைக்கிறியா? ஆத்தாடி, எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா என்னை பிச்சு போடுவாங்க. செல்வி செல்வி ப்ளீஸ் செல்வி, ஒரே ஒரு டைம் கூட்டிகிட்டு வாயேன். சீக்கிரமாக அனுப்பிச்சி வச்சிடுறேன் பேசிட்டு, சரியா? அதெல்லாம் என்னால முடியாது, நான் கிளம்புறேன். ஆமா, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா வேணாமா? ஹெல்ப் பண்றது தான் நல்லதுன்னு தோணுது. ஏன்னா அவங்க 2 பேர் லவ் பண்ணி ஓடி போயிட்டாதான் எனக்கு வீட்டில் நல்ல ராஜ மரியாதை கிடைக்கும். முதல்ல ராஜ் ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணி அவளை தூக்கி விட்டுருவோம். சரி சரி, எங்ககிட்ட ஓகேன்னு சொல்லிடுவோம். என்ன செல்வி, முடியாதுன்னு சொல்லி கிளம்பிட்ட, இப்போ மறுபடியும் வந்து நிற்கிற? ஏதோ திட்டுறது பேலன்ஸ் வச்சுட்டு போயிட்டியா என்ன? உங்களை திட்டத்துக்கு எதுவும் வரல. சரி, உங்களையும் பார்க்கறதுக்கு பாவமாக இருக்கே, சரி உதவி செய்வோன்ட்டு தான் திரும்பி யோசிச்சுட்டு வந்துட்டேன். சரி சரி, ரொம்ப நல்லதாக போச்சு. ஈவினிங் 5 மணிக்கு இதே இடத்துக்கு உங்கள் அக்கா கூட்டிகிட்டு வந்துடுறியா? சரி. ஆனால் அவளை அனுப்பிச்சி வைப்பேன், ஆனால் நான் கூட வரமாட்டேன். சரி சரி, ஏதோ ஒன்று செஞ்சால் சரிதான். அக்கா அக்கா, சொல்லு செல்வி. அக்கா, ரூம்ல யாரும் இல்லை தானே? யாரும் இல்லை, சொல்லு. அக்கா, உன்னை ரவியை பார்க்கணுமா? என்னை வந்து பார்த்தாங்க வெளியே, வந்து உன்னை பார்க்கணுன்ற மாதிரி என்கிட்ட கேட்டாங்கக்கா. ஆமாம், எதுக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க? ஈவினிங் 5 மணிக்கு உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்கக்கா. சரி, போய் பார்க்குறதா பாரு. என்ன பண்ணுறேன் நீயோ யோசிச்சுக்கோக்கா. சரி, நான் கிளம்புறேன். நம்ம சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டோம். இவ பேசுறது பார்த்தா போகிற மாதிரியே தெரியல. இவ போனால் நல்லா இருக்கும். சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன செய்கிறான்ட்டு. இதுக்கு ரவி வர சொன்னேன். என்னப்பா இப்படி பேசுகிற? உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் வர சொன்னேன். வீட்டில் ஏதாவது பிரச்சனை தெரியுமா தெரியாதா உனக்கு? அது தெரிஞ்சு நான் வர சொல்கிறேன். சரி சரி ராஜி, கோவப்படாத. பக்கத்தில் என் ஃப்ரெண்டோட வீடு இருக்குது, நம்ம அங்கே போய் பேசலாம். இங்கே யாராவது இருந்தால் பார்த்துருவாங்க. நம்ம அங்கே போய் பேசினா யாருக்கும் தெரியாது, ஃப்ரீயாக பேசலாம். எதுக்கு பேசணும், எதுக்கு பிரச்சனை வளர்க்கணும்னு எனக்கு புரிய மாட்டேருக்கு. அமைதியாக இருக்க மாட்டீங்களா கொஞ்ச நேரம்? சரி சரி, கோவப்படாத ராஜி, வாராஜி போகலாம். எனக்கு பயமாக இருக்குது. வீட்டுக்கு தெரிஞ்சால் எனக்கு சும்மாவே விட மாட்டாங்க. ராஜி, இங்கே யாருக்குமே தெரியாது, அதனால நீங்கள் ஃப்ரீயாக பேசுங்க. நான் உள்ளே போயிட்டு காஃபி கொண்டு வரேன். ராஜி சரி, உக்கார் ராஜி.